அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவுமே சிம்பிளான ஈஸியான வெறும் 50 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் தயார் பண்ணிடலாம். மில்க் பவுடர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தயார் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மில்க் பவுடர், அதாவது 250 ml, 1/4 கப் ஒயிட் சுகர், அதாவது 60 ml, 1/2 கப் மில்க், நல்லா திக்கான மில்காக சேர்த்துக்கோங்க. 125 ml இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் கட்டி கட்டியாக ஆகும், அதனால விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக ஸ்மூத்தாக நமக்கு மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் மெல்ட் ஆகட்டும். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்க் பவுடரை சேர்த்துடலாம். சுகர் கரையிலனாலும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணையில் மெல்ட் ஆயிரும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட இது. ஃபஸ்ட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்கையில் ஈஸியாக நமக்கு சீக்கிரம் அந்த ஸ்வீட் தயார் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டைம் ரொம்ப ஆகாது, குயிக்காக தயாராகிரும். பாருங்கள், இப்போ திக்காயிருச்சு. இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஒரு பேனில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மில்க் பர்ஃபியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க, சரிசமமாக வர்ற அளவுக்கு. பாருங்கள், குயிக்காக தயாராகிடுச்சு. மில்க் பவுடர் பர்ஃபிங்கிறனால சீக்கிரம் நமக்கு திக்காயிரும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ ஒரே ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிடையில் நல்லா அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்வீட் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வெளியிலே வச்சாலும் வைக்கலாம், ஆனால் செட் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துட்டேன். நான் ஈஸியாக செட் ஆயிரும். இப்போ கட் பண்ணிக்கிடலாம். நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த மில்க் பர்ஃபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க இது செய்கிறதுக்கு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுலேயே இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.